Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரம் ஒரு அருமையான நேரம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து உன்னதமான தேவன் இதோ அவருடைய திருவுள வார்த்தைகளை நமக்கு உபதேசங்களாக அருளி செய்யும் போது செய்திக்கு உண்டான தலைப்பு என்னவென்றால், வெட்டின காதை சுகமாக்கின அற்புதம் என்கிறதான ஒரு மேன்மையான செய்தியை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தி ஒரு வியப்பூட்டும் செய்தியாய் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சிறப்பான செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் நம் காதை திறந்து நாம் கேட்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை, இந்த உபதேசத்தை, இந்த நற்செய்தியை முழுமையாக கேட்போம் என்று சொன்னால் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற இதோ நம்மை ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக தேவனாய கர்த்தர் அருள் செய்வாராக. பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்கிறதான அற்புதம் எண்ணில் அடங்காதது, அது விவரிக்க முடியாத அற்புதம். ஆகவேதான் தானியேல் சொன்னார். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தின் பிரகாரமாக அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவருடைய அற்புதம் எண்ணில் அடங்காதது என்று சொல்லுகிறார். ஆகவே எண்ணில் அடங்காத அற்புதங்களை செய்கிற தேவன், எண்ணில் அடங்காத அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாம். எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? அதோடு மாத்திரமல்ல, அதிசய அற்புதங்களை விவரித்து சொல்ல யாருனாலேயும் முடியாது. அப்படி விவரித்து சொல்வதற்கு ஆவியானவருடைய வெளிப்பாடு இருந்தால்தான் விவரித்து சொல்ல முடியும். பவுலும் சீலாவும் பாருங்கள், அவருடைய அற்புதத்தை விவரித்து சொல்லத்தக்கதான ஒரு காரியத்தை முற்பட்டார்கள். அப்போஸ்தலரின் நடவடிக்கையின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவருக்கும் அமைதிருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். விவரித்து சொல்ல கேட்டார்கள். அற்புதங்கள், அதிசயங்கள். பாருங்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களிலே சிறந்தவர். அற்புதங்கள் செய்கிறதிலே அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி விவரித்து சொன்னார்களாம். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆகவே தேவன் மாத்திரம் அற்புதங்களிலே சிறந்தவர் அல்ல. இதோ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ தாசர்களுக்கும் கூட அவர் தமது அற்புதங்களை செய்கிறார். அவர் சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? நான் செய்கிறதான அற்புதங்களை காட்டிலும் பெரிதான அதிசயங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லிதான். அவ்வளவு மேன்மையான உள்ளம். நமக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னு சொன்னா, நாமெல்லாம் ஒரு அற்புத நிலையில இருந்தோம்னு சொன்னா நம்ம மட்டுமே செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு பெருமைக்காக நிற்போம். ஆனா ஏசப்பா அப்படி சொல்லல. என்ன காட்டிலும் பாருங்க, தெய்வம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, என்ன காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால், பாருங்க, கீழான மனிதனை மேலாக உயர்த்தி சாதாரண மனிதர்களை அற்புதம் செய்கிறதான இறை மனிதர்களாக ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறாராம். எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆகவே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே மாத்திரம் அல்ல, மோசேயினுடைய காலத்திலும் கூட ஆண்டவர் மோசேயை பயன்படுத்துகிறார். அவருடைய கையிலே அற்புதத்தை கொடுக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். யாத்திராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின்பு நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். பாத்தீங்களா? உன் கையிலே நான் அற்புதத்தை கொடுப்பேன்,
அதனாலே இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனங்களை மீட்டெடுத்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போகும்படியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் கையிலே கொடுப்பேன் சொன்னாரு. ஆகவே அற்புதங்கள் அதிசயங்கள் மோசேயின் கையிலே சாதாரணமா வந்துச்சா? பாருங்க, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அற்புதங்கள் அதிசயங்கள் வாங்கணும் சொன்னா சாதாரணமா கிடைக்காது. ஏன்னா அது ஒரு வரம். அற்புதம் செய்கிறது ஒரு வரம், தேவனால் கொடுக்கப்படுகிறதான ஒரு வரம். அந்த வரத்தை ஒவ்வொரு மனிதனும் வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே மோசே என்ன செய்தார்? மோசேயின் கையிலே அந்த அற்புதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால் மோசேயின் இடத்திலே என்ன மென்மையான குணலட்சணங்கள் இருந்தது பார்ப்போமா? அந்த காரியத்தை பாருங்க. மோசே என்ன செய்தார் என்று பார்க்கும்போது தேவ ஜனங்கள் மேலே பாசம் வைத்தார். இன்னைக்கு பாத்தீங்களா, குடும்பத்திலே பாசம் இல்ல, சபையிலே பாசம் இல்ல, பாத்தீங்களா, ஒருவருக்கு மேல ஒருவர் பாசம் இல்ல. ஆனாதான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை போல் பிறனையும் நேசி. அந்த பாசம் உள்ளத்துல வைக்கணும். அந்த பாசம் உள்ளத்துல வச்சாதான் அற்புதம் வாங்குவதற்கு தயார் நிலையில இருக்கிறதான பாத்திரமாய். ஏன்னா ஆண்டவருடைய வரங்கள் வல்லமைகள் வாங்கிட்டு அற்புதங்கள் வாங்கிட்டு பாசம் இல்லாதவனா இருந்தால் எந்த அற்புதமும் நடக்காது. பாத்தீங்களா? அப்போ முதலாவது காரியம் என்னன்னா பாசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இரண்டாவது நிலை என்னன்னா சுகபோக வாழ்வை வெறுத்து ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிக்கத்தக்கதான ஒரு காரியம் மோசேயின் இடத்துல இருந்தது. அவன் அரண்மனையிலே வாழ்ந்தவன். மோசே அரண்மனையிலே வாழ்ந்து எந்த குறையும் இல்லை. ஆனா தன்னுடைய ஜனம் எபிரேய ஜனம் என்று சொன்ன அந்த நேரத்துல அவனுக்கு தெரிஞ்ச அந்த சமயத்திலேயே என் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், நானும் சுகபோகமாய் அரண்மனையிலே வீற்றிருப்பது எப்படி பாருங்க. தன்னை தானே இறக்குகிறாரு, ஜனங்களுக்காக பாடுபட இறங்கி வருகிறார். அதனாலதான் அவருடைய கையிலே அற்புதம் கர்த்தர் கொடுத்தார். இவனுடைய குணத்தை பார்த்தால் விசித்திரமான குணம் அல்லவா? இவன் ஒரு சுயநலவாதியா இல்லாதபடிக்கு ஜனங்களுக்காக இறங்கினவன் அல்லவா, பாடுபடுவதற்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவன் அல்லவா என்பதாக என்ன செஞ்சார் ஆண்டவரே? அவன் கையிலே, மோசேயின் கையிலே இரண்டாவதாக அற்புதம் கொடுக்கத்தக்கதான நிலை உருவானது. மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா பர்வதங்களுக்கு சென்று தேவ வரங்களை பெறுவதிலே உபவாசம் இருந்து, உண்ணாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து தாகத்தோடு கூட காத்திருந்தார். தாகத்தோடு காத்திருக்கிறவனுக்கு தண்ணீர் கிடைக்கும். அதே போல தாகத்தோடு கூட, ஆன்மீக தாகத்தோடு கூட காத்திருக்கிறவனுக்கு தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அற்புதமும் அதிசயமும் அவன் கையிலே நிச்சயமாய் கொடுக்கப்படும் என்கிறதான காரியம். இதன் விவரம் நான்காவது என்ன தெரியுங்களா? இதோ தனக்காக வாழாமல் ஜனங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படிங்க? நாம நல்லா இருக்கணும் இல்லையா? சுயநலம் இல்லைங்களா? நம்ம நல்லா இருந்தா போதும் அதான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வரங்களும் வல்லமைகளும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கணும்னா, ஒரு விசுவாசிக்கு கிடைக்கணும்னா அவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தனக்காக வாழாமல் பிறருக்காகவே அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு எச்சரிக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! அதே நேரத்தில் இதோ ஐந்தாவது என்ன தெரியுமா? பரிந்து பேசுகிறவனாய் இருந்தான். தன் மேலே குற்றச்சாட்டு பயங்கரமா வந்தது. அந்த ஜனங்களை வழிநடத்தும் போது தன் பேரில பயங்கர குற்றச்சாட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டை எல்லாம் வந்த உடனே ஆண்டவர் கடும் கோபம் கொண்டவராய் மோசேயின் மேலே யாரெல்லாம் பல் போட்டு பேசினார்களோ அவர்கள் மீது என்னவா சாபம், அவர்கள் மேலே மரணாக்கினை வரும்போது உடனே திறப்பின் வாசல்ல நின்று மோசே மன்னியும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னிங்கப்பா, என் பேரில குற்றம் சாட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை சாகடிக்காதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி பரிந்து பேசுகிற குணம். ஆகவேதான் கர்த்தர் அவன் கையிலே மென்மேலும்
இதோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொடுக்கத்தக்கதான இதோ மேன்மை நிறைந்த தகுதி உள்ள பாத்திரமாய் அவன் மாறினான் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இதோ தைரியமாகவே செயல்பட்டார். ஒவ்வொரு காரியத்திலும் தைரியமாகவே செயல்பட்டார். ஆகவே அந்த தைரியத்தினுடைய அடையாளம் தான் அற்புதம், தைரியத்தினுடைய காரியம்தான் அதிசயம் என்று சொல்லி இவ்விதமாக நல்ல ஒரு அற்புதத்துக்கு தகுதியான பாத்திரமாய் மோசே தன்னைத்தானே தகுதிப்படுத்தி கொண்டார் என்பதாக பார்க்கிறோம். இவ்விதமாக நமக்கும் அற்புதம் வேண்டுமா? நமக்கும் அதிசயம் வேண்டுமா? நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவாதி தேவனுடைய அற்புதம் நம்முடைய கரத்திலே வரும், நம்முடைய வாயின் சொல்லிலே வரும். பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தான் எல்லாத்துக்கும் அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் தருகிறவர். ஆனா இந்த அற்புதம், அடையாளம், மேன்மை, ஆசீர்வாதம், கர்த்தத்துவம், தெய்வீக தன்மை எல்லாம் ஒரு இடத்துல தள்ளி வச்சுட்டு, எப்படி நான் உன்ன சொல்ல போனா, பாக்கெட்ல பணம் இருக்கு, காசு இருக்கு, எல்லா உடைமைகள் எல்லாம் இருக்கு, நம்ம சரீரத்துல எல்லாத்தையும் கழட்டி வச்சு ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி வச்சுட்டா, இப்ப பாக்கெட்டு காலி ஆயிடுச்சு ஆச்சுங்களா? நம்ம போட்டிருக்கிறதான அணிகலன்களும் நம்ம கழட்டி அங்க வச்சுட்டோம். இப்ப வெறுமையாக்கப்பட்ட நிலை. இதுதான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவிடத்துல அவருடைய சகல வல்லமையும், சகல அதிகாரமும், ஆசீர்வாதமும், அற்புதமும், அதிசயம் செய்யத்தக்கதான வல்லமை, சர்வ வல்லமை அவரிடத்துல இருந்தது. ஆனால் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு எல்லாமே ஓரமா ஒதுக்கி வச்சிட்டார். ஒதுக்கி வச்சு இந்த பூமிக்கு வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் எப்படி வாங்க வேண்டுமோ அப்படி வாங்கினார். பாத்தீங்களா? இதுதான் மேன்மை. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி, உதாரணமானவர். ஆகவே அந்த உதாரணமான தேவன் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது 7 காரியங்களை அவர் செய்தார். அந்த 7 காரியங்கள் என்ன தெரியுமா? இதோ மோசையை போல தமக்காக வாழாமல் பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. ஆகவே எல்லாவற்றிலும் வெறுமையாக்கி இவ்விதமாக அர்ப்பணிப்போடு கூட இந்த பூமியிலே வந்தார். வந்த உடனே இரவும் பகலும் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார். மோசையை போல தேவன் என்ன செய்தாராம்? உண்ணாமலும் குடியாமலும் இருந்து தாங்க அற்புதத்தை வாங்குறாரு. எந்த அளவுக்கு தன்னைத்தானே தகுதிப்படுத்தி கொண்டாரோ அந்த அளவுக்கு அவரிடத்திலே அற்புதத்தின் பாத்திரமாய் அவர் கடந்து வரார் ஜனங்கள் மத்தியிலே. மூன்றாவதாக தேவ கட்டளைக்கு அதிகமாய் கீழ்ப்படிந்தார். உன்னதமானவர் கட்டளைக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, கட்டளைக்கு விரோதமாகவும் நடக்கவும் இல்லை. அவர் அதோடு கூட மன்னிக்கிற குணமுடையவராகவும் இருந்தார். பாத்தீங்களா? விபச்சாரியை மன்னித்தார், பாவிகளை மன்னித்தார். பாவிகளோடு கூட இருந்து அவர்களோடு கூட உண்பதற்கும் குடிப்பதற்கும் அவர் தயங்கவில்லை. பாத்தீங்களா? எல்லா பரிசுத்தவான்களா என்ன செய்வாங்க? ஐயோ நான் பரிசுத்தன், ஐயோ நான் நசரேயன், ஐயோ நான் ஆசாரியன், ஜனங்களோடு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி தள்ளி தள்ளி நின்னாங்க. ஆனா ஆண்டவர் ஜனங்களோடு கூட ஜனங்களாய் அவர் கடந்து வந்து மற்றவர்களுடைய தாகம் என்ன என்பதை பார்த்து அதுக்குண்டான கிரிகையை செய்ய முற்பட்டபடியினாலே அவருடைய இதோ தேவனுக்கு நிகரான அந்த அற்புதம் அவரை தேடி வந்தது. பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்? அதே நேரத்திலே பிசாசை தம்முடைய ஞானத்தினாலே வென்றாராம். அப்ப ஞானத்தினாலே வெல்லும் போது உலக ஆசை இல்லாதபடிக்கு எல்லாம் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்லி அவர் வார்த்தையின் பேரிலே விசுவாசம் வைத்தார், வார்த்தையின் பேரிலே கவனம் செலுத்தினார். பிசாசானவன் சொன்னான், இந்த பூமியில இருக்கிற அத்தனை காரியம் நான் உனக்கு தரேன், என்னை தெண்டனிட்டு வணங்கின்னு சொன்ன உடனே இதோ உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி உலகத்துக்கு ஆசைப்படாதபடிக்கு, சொத்து சுகங்களுக்கு ஆசைப்படாதபடிக்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஜனங்களுக்காகவே தம்மை தாமே தியாகமாய் ஒப்பு கொடுத்து அங்கே நின்றார் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஒரு குற்றமும்
அவரிடத்துல இல்லாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போதுதான் அற்புதம் தானாய் அவரை தேடி வந்தது. அதோடு மாத்திரமா தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு, பலியாக கொடுப்பதற்கு தயார் நிலையிலே நின்றார். சுயநலம் என்பது எல்லளவும் இல்லை. பாசம் வைத்தார். தம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் மேலே பாசம் வைத்தார். அதிகமாக தன்னை போல் பிறரனையும் நேசி என்று சொன்ன அந்த வார்த்தை அது நடந்து காண்பித்தது. ஆகவேதான் ஒரு அற்புத படைப்பாய், அதிசயங்கள் செய்கிறதான பாத்திரமாய் அவர் பூமியிலே நற்கிரியை செய்ய அவர் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம்! இப்படியாக தேவனுடைய வாழ்க்கையில கடைசி நேரம், அந்த கடைசி நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை பிடிப்பதற்கு போல தீவெட்டிகளோடும் பந்தங்களோடும் வந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல, அந்த கடைசி நேரத்துல அவருடைய அற்புதம் எப்படி தெரியுங்களா? அது வரைக்கும் 100% அற்புதத்தின் தேவன் இப்படி எல்லாம் வாங்கிட்டாரு. ஆனா கடைசி நேரம் வந்தது. அந்த அற்புதத்தை எதுக்கு பயன்படுத்தினார், எதுக்கு பயன்படுத்தல? அவரை பிடிக்கிறதுக்கு வந்தா நம்மள என்ன செஞ்சிருவோம்? நம்மளை காப்பாத்துறதுக்காக அற்புதங்களை பயன்படுத்திடுவோம். ஆனா தேவன் பெற்றுக்கொண்டதான அந்த அற்புதத்தை, அதிசயத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தல. ஆனா அந்த அற்புதத்தின் வல்லமை வெளியே போகிற நேரம், வெளியே போகிற நேரம், இந்த அற்புதம் எனக்கு நான் எடுக்க மாட்டேன், நான் அப்படி வாங்கியும் கூட இந்த அற்புதத்தை நான் வச்சுட்டு ஒருவனையும் சாகடிக்க கூடாது அப்படி சொல்லி தியாகத்தோடு கூட நிக்கிறார். அந்த தியாகத்தோடு கூட நிற்கும் போது தீவெட்டிகளோடும் பந்தங்களோடும் அவர்கள் வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு கல்வனை பிடிக்கிறது போல நீங்கள் என்னிடத்தில் பிடிக்க வந்தது என்ன? யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டவுடனே, நசரேயனாகிய இயேசுவை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், அவரை பிடிக்க வந்திருக்கிறோம் சொன்ன உடனே அந்த வல்லமை, அவரிடத்திலிருந்து வல்லமை பாய்ந்து வெளியே போனது. வேதம் வாசித்து பாருங்கள். யோவான் 18வது அதிகாரம் 3 - 6 முடியதான வசனங்கள். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவரிடத்தில் வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிறது எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இப்பதான் அவர் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை வெளியேற்றுறார். வெளியேற்றும் போது அந்த அற்புதம் அப்படியே வெளியே போகும்போது முன்னால நின்றவங்க எல்லாம் பின்னிட்டு விழுந்து அப்படியே ஐயோன்னு சொல்லி அதமாய் பின்னிட்டு விழுந்தார்கள். நேசருடைய அற்புதம் எப்படிப்பட்டது! என் தேவாதி தேவனுடைய அதிசயம் எப்படிப்பட்டது! எனக்காக, உங்களுக்காக மரண படிக்குழியில் இருந்து மீட்டெடுக்க இவ்விதமாக அவருடைய அற்புதத்தையும், வாங்கின அற்புதத்தையும் அதிசயத்தையுமே வெளியேற்றி விட்டார். எவ்வளவு பயங்கரமான காரியம் தெரியுங்களா? ஏன்னா அற்புதம் வெளியேற்றினாதான், இவரிடத்தில் இருக்கிறதான அதிசயம் வெளியே போனாதான் இவரை டச் பண்ண முடியும். இல்லைனா ஒருவனும் டச் பண்ண முடியாது. ஆகவே அந்த கடைசி நேரத்தில் அந்த அற்புதம் வெளியே போனபடினாலே, அந்த அற்புதத்தினுடைய சக்தி வெளியே போகும்போது முன்னாக இருந்ததான அத்தனை பேரும் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாத்தீங்களா? பயங்கரமான சம்பவம் இல்லையா? அதுக்கு பின்னால என்ன நினைச்சு தெரியுமா? அதுக்கு பின்னாலேயும் ஒரு அற்புதம் செய்யறாரு பாருங்க. பாதி அற்புதத்தை வெளியேற்றிட்டாரு. இன்னும் இருக்கு. அப்போ ஒருவன் மல்குஸ் என்கிறதான ஒருத்தன் பிரதான ஆசாரியனுடைய சேவகன். அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை பிடிக்க வரும்போது பக்கத்தில் இருந்த பேதுருவானவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து வலது காதை ஒரே வெட்டுறான். வெட்டின உடனே காது துண்டா துடிக்குது, கீழே துடிக்குதுங்க. நம்முடைய அவயங்களிலிருந்து ஒரு விரலோ ஒரு கையோ கீழே விழுந்தா எப்படி ஆகும்? அப்படியே பட துடிக்கும். ஏன்னா அதுக்குள்ள உயிர் இருக்கு. ஆகவே அந்த உயிர் இருக்கிறதான அந்த காதை
செத்து போகிறதுக்கு முன்னால அதை எடுத்து காதுல எடுத்து ஒட்ட வச்சாராம். பாத்தீங்களா? தம்மை பிடிக்க வந்தவனுக்கும் கூட, தம்மை கொலை செய்ய முற்படுத்த வந்தவங்களுக்கு கூட ஒரு நற்கிரியை செய்கிறார்னா எவ்வளவு மேலானவர். நம்ம மேல ஒரு யாருனாச்சும் ஒரு பல் போட்டு பேசிட்டா, நம்ம திட்டாலே நம்ம தாங்க முடியறது இல்ல, இல்லைங்களா? மறுபடியும் பேசுறோம், மறுபடியும் சண்டை வருது. நம்முடைய வாயை அடக்க முடியுதா? நம்ம சபிக்கிறவங்களா நம்ம காணப்படுவோம் இல்லையா? ஆனா ஆண்டவரை பிடிக்கவும் அவரை கொலை செய்யவும் ஒரு கல்வர்களை போல, கல்வனை பிடிக்கிறது போல அந்த கெட்ட எண்ணத்தோடு வந்தவங்களுக்கும் கூட ஆண்டவர் எவ்வளவு ஒரு அற்புதத்தை செய்யறார் பாத்தீங்களா? வாசித்து பாருங்கள். யோவான் 18வது அதிகாரம் 10-11 முடியதான வேத வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பாத்தீங்களா? இப்படியான ஒரு இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லப்படுது. என்னன்னா, அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்தார். அவன் வெட்டப்பட்ட இடத்துல ஒட்ட வைக்கும் போது அது அற்புதமாய் அது அங்கே சுகம் கொடுத்தது, சுகமானது என்று பார்க்கிறோம். இதைதான் லூக்கா 22வது அதிகாரம் 50-51 வசனங்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அவனுடைய காதை தொட்டு சொஸ்தப்படுத்தினார். எவ்வளவு வல்லமை, எவ்வளவு அற்புதம்! ஆகவே தேவன் கடைசியா செஞ்ச அந்த அற்புதம் தாங்க, அது மகத்தான அற்புதம். மனிதர்கள் மத்தியிலே செய்த அற்புதம், கடைசி அற்புதம் அதுதான். ஆகவே அந்த அற்புதத்தை பார்க்கும்போது எதிராளிகளின் மேலே, தன்னை தான் பிடிக்க வந்தவர்கள் மேலே, குறை சொன்னவர்கள் மத்தியிலே தவறான தீர்ப்பு, அந்த தீர்ப்பு இட்ட பொழுதிலும் கூட அவர் சாந்த குணத்தோடு கூட தேவனுடைய குமாரன் என்கிறதான நிலையிலே அற்புதங்களை செய்தார். இப்போ இதுல ஒரு காரியம், ஏன் வலது காலை வெட்ட வேண்டும்? வலது காதிலே ஏன் வலது காதை வெட்ட வேண்டும்? ஏன் வலது காதிலே அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வலது காதானது முழுக்க முழுக்க இது ஒரு ரகசியம் ஆச்சுங்களா? நம்முடைய அவயங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படி இருக்கு இல்லைங்களா? அந்த ரைட் அண்ட் லெஃப்ட்ல பல விஷயங்கள் அடங்கி இருக்கு, பல ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது என்னங்கன்னா, வலது காது, வலது கால், வலது கை, வலது பரியேசம், இது விசேஷமானது. அப்போ அந்த விசேஷமான இந்த காதை ஒப்பு கொடுன்னு சொல்றாரு. ஆதியிலேயே சொல்லிட்டார் ஆண்டவர், நீ ஒப்பு கொடு. வலது காது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், வலது காதிலே பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அதை தேவனுடைய சமூகத்துக்கு கொடுத்து அந்த காதிலே உன்னதமானவருடைய சத்தியத்தை கேட்கத்தக்கதான தகுதி நிறைந்த காதாய் வலது காது இருக்க வேண்டும் என்பதான ஒரு ரகசியத்தை ஆண்டவர் அன்றைக்கே வெளிப்படுத்தி விட்டார் ஆதியாகமத்திலே. ஆதியாகமன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலேயே வெளிப்படுத்தி விட்டார். யாத்திராகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரனின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து. பாத்தீங்களா? இதோ அந்த இரத்தத்தை வலது காதிலையும் வலது கையிலையும் வலது காலிலும் தொட்டு பூசுன்னு சொல்றாரு. அப்போ பூசும் போது இரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. பாத்தீங்களா? அந்த ஜீவன் தேவனுடைய ஜீவன், உன்னதமான தேவனுடைய ஜீவனுக்காக இந்த காதுகளானது கேட்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். எல்லாரும் சத்தியத்தை கேட்டுருவாங்களா? எல்லாரும் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற தங்களுடைய காதுகளை திறந்து கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுங்க. கேட்கிறவன் தான் கேட்பான். அப்போ கேட்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான்னு சொன்னா அவங்களுடைய காது எப்படிப்பட்டது? திவ்யமான ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே
என்னவா உயிர் பெற்றிருக்கிற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஆதியிலேயே அப்படி வச்சிட்டாரு. வெறும் உயிர் வந்தா போதுமா? வெறும் உயிர் வந்தா போதுமா? மரண பரியந்த நிலை நிக்கணும்ல. அந்த மரண பரியந்த நிலை நிக்கணும்னா அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகத்தினுடைய காதாய் அது மாற வேண்டும். எத்தனை பேர் விஷயம் இருக்கு பாருங்க. ஆகவே அந்த அபிஷேகத்தின் காதாய் மாறுவதற்கு காதிலே அபிஷேக எண்ணெயை பூசுன்னு சொல்றாரு. வலது காதிலே அபிஷேக எண்ணெயை பூசினால் அது மரண பரியந்தமும் அந்த அபிஷேகம் அந்த அவனுடைய காதுகளிலே இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டே இருக்கும். ஏதோ கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்ச நாள் வெளியே போறோம் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த காது அபிஷேகம் பெற்ற காது அல்ல. ஏதோ உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக கொஞ்ச நாள் இவ வருவாங்க, உலகத்தினுடைய தேவைக்காக சமூகத்தை விட்டு போயிடுவாங்க. அந்த காது எப்படிப்பட்ட காது? அது உலகத்தினால் உண்டான காதுகள். ஏற்கனவே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய ரத்தத்தை ஊற்றினாரு. ஆனாலும் அபிஷேகம் இருந்தாதான் நிலை நிற்க முடியும். ஆகவே அந்த அபிஷேகத்தினுடைய ஆதரவாக தான் என்ன செய்கிறார் ஆண்டவரே? ஆசாரியன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் என்னுடைய வார்த்தைகளை அவன் மரண பரியந்தம் கேட்க அபிஷேகம் உள்ள காதுகளாய் அவன் காது இருக்க வேண்டும் என்று சொல்லி காதிலே எண்ணெயை பூசுகிறார். இதை வாசித்து பாருங்கள். லேவியராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 28வது வசனம். தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்ற நிவாரண பலியின் ரத்தம் பூசி இருக்கிற இடத்தின் மேல் பூசி. பாத்தீங்களா? இந்த விஷயம் சாதாரணமா இருக்கிறது நம்ம நினைக்கிறோம். ஏன் கேட்டீங்கன்னா அவன் மரண பரியந்தமும் எனக்குண்டான செயலை வலது பரியஸ்தில இருக்கிறதான ஆசீர்வாதத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதாங்க இந்த காது. இதெல்லாம் பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு. பேதுருக்கு தெரிஞ்ச உடனே என் எஜமானனை பிடிக்க வந்திருக்கியா? உன்னுடைய காது ஆண்டவருடைய ரத்தத்தினாலே தோய்க்கிறதுக்கு படுவதற்கு நீ இடம் கொடுக்கவில்லையே. யாரை தேடி வந்திருக்க? என் எஜமான பிடிக்க வந்திருக்கியா? உன்னுடைய காது அபிஷேகம் இல்லாத காது, அது என்னத்திற்கு என்று சொல்லி இதோ கையில இருக்கிறதா பட்டயத்தை எடுத்து அந்த வலது காதை ஒரே வெட்டு வெட்டினார். ஆனாலும் இந்த காரியத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எதிராளிகளுக்கும் கூட, தன்னை அடிக்க வந்தவர்களுக்கும் கூட அன்பை காண்பித்தார். அதுதாங்க இறை அன்பு. இறை அன்பு, மகத்தான அன்பு, மெய் சிலுக்கிற வைக்கிற அன்பு ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. ஆகவே தான் கேளாத காதுகள் கூட கேட்கும்படியான அற்புதங்கள் வரும் என்று சொல்லி வலது காதை திறந்து வலது காதை திறந்து என்னிடத்திலே என் சத்தத்தை நீ மரண பரியந்தமும் கேட்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அற்புதங்களினாலே அவர் செய்கிறாராம். இதை கடைசியான ஒரு வசனம் வாசித்து பாருங்கள். ரோமர் 11:8. கணனைத்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. பாத்தீங்களா? தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே காதுகளை இவ்விதமாக மந்த காதுகளாக கொடுக்கவும் தேவனிடத்திலே சத்துவம் உண்டு. அதே காதை உயிர் பெறத்தக்கதான காரியமாய் இருக்கத்தக்கதான ஆசீர்வாத காதாய் இருக்கவும் தேவனுக்கு முடியும். பாத்தீங்களா? மீறுதலுக்கு மேல் மீறுதல் செய்தால், தவறுதலுக்கு மேல் தவறு செய்தால், தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போனால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய காதுகள் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம், இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால பூசி இருக்கலாம். ஆனா இந்த காதுல அபிஷேகம் இல்லைன்னா, இந்த கையில அபிஷேகம் இல்லைன்னா, நம்ம போகிறதான பாதையில, நம்ம நடைகளில அபிஷேகத்தினுடைய நடை இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த காது இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே மந்த காதாய் நான் பெண்ணுவேன் என்று சொல்லி இதோ அவர் தமது கோபத்தை காண்பித்தால் எல்லாம் காதும் கேட்காது செவிடர்களாய், கை ஊனமானவர்களாய், இதோ கால் நடக்காதவர்களாய் மாறிடுவோமே. அந்த பயங்கரமான ஒரு பாதிப்பு நமக்கு வரக்கூடாதுங்க, கட்டாயம் வரக்கூடாது.
ஆகவே அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அவர்னாலே நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் மரண பரியந்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காதுகளை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? கைகளை ஒப்பு கொடுப்போமா? வலது கையை, வலது காலை தேவனுக்காக ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்தால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் என்றும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியான ஆசீர்வாதம் நிறைந்த காதுகளாய் நாம் இருப்போம். ஆகவே மாம்சீக காதை வெட்டி ஆவிக்குரிய காதுகளாய் இருக்க ஆண்டவர் இப்பொழுது அருள் செய்திருக்கிறார். அந்த மல்குசின் காது வெட்டப்பட்டது, சீடனாலே வெட்டப்பட்டது. திரும்பியுமாக இயேசு கிறிஸ்து அவர் ஒட்டி இவ்விதமாக தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான, தீர்மானத்தை கேட்கிறதான காதுகளாய் அது மாற்றப்பட்டதற்கான ஒரு ஆசீர்வாதம் தாங்க இந்த செய்தியின் காரியம். ஆகவே இதற்குண்டான ஆசீர்வாதத்தை கேட்போம், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவோம். முழுவதுமாக அபிஷேகம் பெற்றவர்களாய் நாம் மரண பரியந்தம் நிறைவேற்க உன்னதமான தேவன் தாமே அருள் செய்து காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177